அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விபூஷணகுமார். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. ஸோ ஏஎல்பி இப்போ தான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே ஜாதகம் நிறைய பார்த்துருக்கோம். என்றைக்கு போனாலும் இன்னும் 6 மாதத்தில் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ற கான்செப்ட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஐயோ இது என்ன, நம்மளும் அடுத்த இதுக்கு போக முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த வாழ்க்கையில் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வர ஆரம்பிச்சது அடுத்தது. ஸோ ரீசெண்டாக கடலூரில் கண்ணன் அப்படின்ற நண்பர் எனக்கு ஏஎல்பி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதில் என்ன எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடிட்டே இருந்திருக்கோம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமையே ஓடிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இது எந்த அளவுக்கு இது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, காலையில் 3:50 3:45 எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு அப்போவே குளிச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு உட்காந்து அட்டன் பண்ணும்போது பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சிது. எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் இங்கே நடத்தின அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நிறைய ஈஸியாக அதில் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பெரிய விஷயமாக எனக்கு படுது. ஸோ இதில் அட்வான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது அடுத்து வருது. ஸோ இங்கே லக்னாதிபத்தியத்தையும் நட்சத்திர ஆதிபத்தியத்தையும் முழுசாக கற்றுக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இப்போது ஐயா சத்யநாராயண ஐயா நடத்தும்போது சொல்லுவார், இது ஒரு லக்னத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய ஆதிபத்தியம் உடனே தெரியணும், ஒரு நட்சத்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அதனுடைய ஆதிபத்தியம் உடனே தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான புரிதல்கள் எனக்கு இப்போ வந்திருக்கு. நிறைய இப்போது அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணி நானும் ஒரு பெரிய ஜோதிடர் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ கோயிலுக்கு போனால் நவகிரகத்தை பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய எப்படி தசை நடத்துகிறாங்க, யார் யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அவங்கள பார்த்து ஸோ கேது பகவான் முதல்ல நடத்துகிறாரு, அடுத்தது சுக்கிர பகவான் இருக்கார். அதாவது அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அப்படி கேது பகவான் நடத்துகிறாரு, சுக்கிர பகவான் நடத்துகிறாரு, அதுக்கு அடுத்தது சூரிய பகவான் நடத்துகிறாரு. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் நடத்துகிறாங்க. அடுத்தது குரு பகவான், சனி பகவான், அடுத்தது புத பகவான். இப்படி என்னால் அந்த நவகிரகத்தை கூட இந்த அளவுக்கு என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருமே பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது, பட் நான் இதை ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. ஆதிபத்தியத்தை நிறைய இப்போது லக்னாதிபத்தியத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன், நட்சத்திர ஆதிபத்தியத்தை படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய இந்த D9 அதை பற்றிய நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக டெய்லியுமே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃப்ரீ கிடைக்கிற டைமில் எல்லா புக்ஸுமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். எல்லா நோட்டுகளும் இங்கே வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நான் படித்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஜோசியராக வருவேன் அப்படின்றத நம்பிக்கையோடு சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.